டெல்லியில் திடீரென மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக டெல்லி செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில்தான் கூட்டணி குறித்து இறுதி செய்யப்படும். அமித்ஷாவுடன் சுமார் 2 மணி நேரம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்துதான் பேசினோம் என்றார். அரசியல் வட்டாரங்களோ அமித்ஷாவுடனான சந்திப்பு என்பது எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிட்ட அரசியல் வியூகம்தான். இந்த சந்திப்புக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கப் போகும் ஆதாயங்கள் எவ்வளவு தெரியுமா என ஒரு நீண்ட பட்டியலை வாசிக்கின்றனர். அதாவது, அதிமுகவில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற குரல் அவ்வப்போது வெவ்வேறு முனைகளில் இருந்து கிளம்பி வருகிறது. தற்போதைய அமித்ஷா சந்திப்பின் மூலம் இந்த கூட்டணி நெருக்கடியில் இருந்து தப்பி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மையில் திடீரென இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விஸ்வரூபம் எடுத்தது. இந்திய தேர்தல் ஆணையமே விசாரித்து முடிவெடுக்கலாம் என உத்தரவிடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கடியான ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. தற்போது டெல்லியுடன் இணக்கத்தை காட்டியிருப்பதால் தேர்தல் ஆணைய சிக்கலில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி டீம் தப்பிக்க வாய்ப்புள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது, கொல்லைப்புற கூட்டணியை உறுதி செய்துவிட்டது அதிமுக என்கிற திமுக கூட்டணி கட்சிகளின் விமர்சனத்தை சமாளிக்கும் வகையில் அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள், நீங்கள் என்ன கோரிக்கைகளுக்காக போராடுகிறதோ அதைத்தான் நாங்கள் நேரடியாக அமித்ஷாவிடம் சொன்னோம். ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக எங்கள் கடமையை செய்திருக்கிறோம் என்று சொல்லி தப்பியதுடன் தமிழர் நலனுக்கான கட்சி என்ற இமேஜை தக்க வைப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கான இன்னொரு ஆதாயமாகும். தமிழக அரசியல் களத்தில் இனி அதிமுகவை பாஜக விமர்சிக்கவே விமர்சிக்காது என்ற நிலைமை உருவாகும். அப்படி அதிமுகவுக்கு எதிராக பாஜக மூச்சு விட்டால் கூட்டணி உடைய தமிழக பாஜக தான் காரணம் என பழியை தூக்கி போட எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு கட்சி தொடங்கிவிட்டு நாளைக்கு முதல்வராகி விடுவோம் என்கிற கனவில் இருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்கிறதா? அப்படியானால் அதிமுகவின் நிலைமை அவ்வளவு மோசமா என்கிற விமர்சனங்களுக்கு இனி இடமே இல்லை. அதிமுக தவேக கூட்டணி என்ற யூகங்கள் அனைத்துக்கும் அமித்ஷா சந்திப்பின் மூலமாக ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளை தேடி தேடி அதிமுக அலைபாய்ந்த பரிதாபம் இனி இல்லை. அதிமுக தலைமையில் பாஜக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய மெகா கூட்டணி அமையப் போகிறது. இதனை சாதித்து காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற இமேஜ் உருவாக்கித்தான் தீரும். இப்போதைக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக, பாஜக, நாதக, தவேக அனைத்து பல கட்சிகள் கூறு போட்டுக் கொண்டே இருக்கின்றன. டெல்லி சந்திப்பின் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை திசை திருப்பி ஒருமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து சிபிஎம், தவேக, விசிக உள்ளிட்டவை இணையலாம். திமுக கூட்டணியில் பாமக இடம் பெறலாம் என்றெல்லாம் ஆரூடம் கணிக்கப்பட்டு வந்தன. தற்போது பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருப்பதன் மூலம் திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் இனி வெளியேற நினைக்காது. அதே போல பாமக, தேமுதிக உள்ளிட்ட எந்த கூட்டணிக்கு போவது என தெரியாமல் தடுமாறும் கட்சிகள் ஒரு சேர அதிமுக பாஜக கூட்டணி ஜோதியிலேயே சங்கமமாகிவிடும். திமுக எதிர்ப்பு வாக்குகளை மிகவும் நம்பியிருக்கக்கூடியவர்கள் சீமானும் நடிகர் விஜயும். இந்த இருவரது எதிர்பார்ப்புகளையும் மெகா கூட்டணி அமைப்பதன் மூலம் தவிடு பொடியாக்கி விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்போது பாஜக உடனான கூட்டணியை அதிமுக கைவிடுவதற்கு தம்மால் முடிந்த அளவு கீழே இறங்கி பேசக்கூடிய நிலையை விஜயின் தவேகாவுக்கு உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி மேலிடத்துடன் இணக்கம் என்பதே தமக்கு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, அவருடன் இருக்கும் சகாக்களுக்கும் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக இருக்கும் பல வழக்குகளின் பிடியில் இருந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குத்தான் என்பது உலகம் அறிந்ததுதான். நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குத்தான் என்பது உலகம் அறிந்ததுதான். இத்தனை ஆதாயங்களையும் கணக்கு போட்டுத்தான் டெல்லிக்கு போனாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் டெல்லியிலோ அவருக்கு உடனே பழுத்த பழம் கிடைத்து விடவும் இல்லைதான். பல மணி நேர தத்தளிப்பு, வெறுப்பு, விரக்திக்கு இடையேதான் டெல்லியில் சந்திப்புக்கான அனுமதியே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்துள்ளதாம். ஆனாலும் இபிஎஸ் தனது ஆதாயங்களுக்காக இத்தனையும் பல்லை கடித்துக் கொண்டு டெல்லியில் வலம் வந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இனி என்ன நடக்கப் போகிறது என்று. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.